எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா கரோனா டிஸ்சார்ஜ், தட் மீன்ஸ் ஆக்ஷன் அட் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுக்கு பிறகு வரக்கூடிய சில கான்செப்ட் பேஸ்ட் ஆன் திஸ் கான்செப்ட் ஒன்லி வி கேன் எக்ஸ்பிளைன். அதனால் ரொம்ப கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கண்டக்டர் எடுத்துருக்கோம். இந்த கண்டக்டருடைய ஷேப் ஒரு நான் யூனிஃபார்மாக இருக்குது. ஓகேவா? இந்த இடம் பல்ஜாக இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் நேரோவாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நான் யூனிஃபார்ம் கண்டக்டர் எடுத்துருக்கோம். இந்த கண்டக்டர் என்ன பண்ணுறோம், சார்ஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் கண்டக்டர் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம சார்ஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா சார்ஜஸ் எல்லாமே என்ன ஆகும், யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். தட் மீன்ஸ் ஒவ்வொரு சார்ஜஸ் கிடையாது இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஈவனாக இருக்கும். தட் மீன்ஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா இடங்கள்லையும் ஒரே அளவில் தான் அந்த என்ன ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். இந்த கேஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு. பட் நாம் எடுக்கக்கூடிய அந்த கண்டக்டர் ஒரு நான் யூனிஃபார்ம் ஷேப்பில் இருக்குது. இங்கே பல்ஜாகவும் நேராகவும் இருக்குது. இப்போ நம்ம சார்ஜ் எங்கே இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, இங்கே கொடுத்தாலும் சரி, ரெண்டு இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்காதுனாக்கா யூனிஃபார்மாக இருக்காது. தட் மீன்ஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் நாட் யூனிஃபார்ம். ஒவ்வொரு இடங்களையும் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன ஆகும், வித்தியாசப்படும். அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். சிக்மா ஆர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொன்னோம். அந்த வகையில் சிக்மா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். தட் மீன்ஸ் ரேடியஸ் எந்த இடத்துல குறைவாக இருக்கோ அந்த இடத்துல சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த போர்ஷன் பாருங்க, கொஞ்சம் ரேடியஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு போர்ஷனாக இருக்கு. இந்த போர்ஷன் பாருங்க, ரேடியஸ் கொஞ்சம் இந்த போர்ஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த கண்டக்டரோட இந்த போர்ஷனோட ரேடியஸ் குறைவாக இருக்கு. அதனால as per this equation இந்த இடங்கள்ல ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் உடைய அக்யூமுலேஷன் ஆஃப் சார்ஜஸ் இங்க எப்படி இருக்கும், இங்க அக்யூமுலேட் ஆகக்கூடிய சார்ஜ் விட இந்த இடத்துல சார்ஜஸ் அளவு அதிகமாக இருக்கும். காரணம் இந்த ஈக்குவேஷன் நம்ம பேசிக் பிரின்சிபலை யூஸ் பண்ணி இங்க தான் சார்ஜ் உடைய அளவு அதிகமாக அக்யூமுலேட் ஆகும், இங்க சார்ஜ் அக்யூமுலேஷன் குறைவாக இருக்கிறதாகவும் சொல்றோம். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க சார்ஜ் குறைவாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா ரேடியஸ், தட் மீன்ஸ் கர்வேச்சர் அதிகமாக இருக்கு, ரேடியஸ் குறைவாக இருக்கு. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, தட் மீன்ஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் சார்ஜ் which is very high. இந்த சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் பாருங்க, E is equal to 1/4π/r². அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்னன்னு சொல்லலாம், சார்ஜ்னு சொல்லலாமா? அப்போ இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் விட இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை விட இந்த பர்டிகுலர் போர்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அளவு அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஹை அட் வேர் த கர்வேச்சர் இஸ் மேக்ஸிமம். ஓகேவா? கர்வேச்சர் இங்க அதிகம், ரேடியஸ் கம்மி, சார்ஜ் அக்யூமுலேஷன் அதிகம். சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல இப்படி ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இங்க ஏர் இருக்கு பார்த்தீங்களா, ஏர் இந்த பிகினிங்ல அது எப்படி இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். தட் மீன்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரலாக தான் இருக்கும். அந்த ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இங்க இருக்கக்கூடிய ஏர் என்ன பண்ணும், அயனைஸ் பண்ணும். அயனைஸ் பண்ணும் அப்படின்னாக்கா எலக்ட்ரான்களை தனித்தனியா பிரிச்சு எடுக்கும். இந்த மாதிரி முன்னாடி நியூட்ரலா இருந்தது பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிச்சிருச்சு இல்லையா, தட் மீன்ஸ் எலக்ட்ரான் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது போகல இந்த சார்ஜ் இந்த இடத்துக்கு நோக்கி வருமா. அப்ப சப்போஸ் இந்த இடத்துல ஒரு 500 பாசிட்டிவ் இருக்குனாக்கா இந்த எலக்ட்ரான் போயிட்டு ஒவ்வொரு பாசிட்டிவ் என்ன பண்ணும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் குறைக்கும். ஏன்னா இந்த பாசிட்டிவ் இங்க அயனைசேஷன் நடந்தனால கிடைச்ச எலக்ட்ரான் போயிட்டு இந்த இடத்துல அட்ராக்ட் ஆகிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜோட அளவு என்ன ஆகும், குறையும். இந்த இடத்துல தான் அந்த லீக்கேஜ் ஆஃப் சார்ஜ் நடக்குது. ஒரு சார்ஜ் கண்டக்டர்ல இந்த ஷார்ப் எட்ஜ்ல சார்ஜ் அக்யூமுலேஷன் அதிகமாக இருக்கும். அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பர்டிகுலர் ரீஜன்ல இந்த இடத்துல விட அதிகமாக இருக்கும். அந்த ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஏரை அயனைஸ் பண்ணும். தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். அப்படி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் இந்த ஷார்ப் எட்ஜ் நோக்கி என்ன அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆகும்போது ஒவ்வொரு எலக்ட்ரானும் அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் போயிட்டு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதால இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் அளவு என்ன இருக்கும், குறைய ஆரம்பிக்கும், டிக்ரீஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது அப்படின்னாக்கா கரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்ஷன் அட் பாயிண்ட். இந்த எட்ஜஸ்ல இந்த சார்ஜோட எண்ணிக்கை குறையக்கூடிய இந்த நிகழ்வு தான் சொல்றோம் நம்ம கரோனா டிஸ்சார்ஜ் அல்லது ஆக்ஷன் அட் பாயிண்ட்னு சொல்றோம். தேங்க்யூ.